ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்ல ஆல்ரெடி டிலீட் ஆன யூடியூப் சேனல்ஸை திரும்ப கிரியேட் பண்ணுறதுக்காக யூடியூப் வந்தீங்கன்னா புது அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது உங்களுக்கு திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு யூடியூப் புது அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அந்த அப்டேட் பேர் தான் யூடியூப் பைலட் ப்ரோக்ராம். இதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி அந்த சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கோம். நிறைய பேர் வந்து அந்த அந்த வீடியோட கமெண்ட்லேயும் வந்து எனக்கு இந்த ஆப்ஷன் வந்திருக்கு ப்ரோ, யூடியூப் பைலட் ப்ரோக்ராமில் புது சேனல் கிரியேட் பண்ணுற ஆப்ஷன் எனக்கு காட்டுது அப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறீங்க. அதே சமயம் நிறைய பேர் வந்து ப்ரோ எனக்கு காட்டவே மாட்டேங்குது, எனக்கு வந்து வெயிட் பண்ணுங்க அப்படின்னு காட்டுது ப்ரோ, என்ன ப்ரோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டீங்க. அதை செக் பண்ணி பார்க்கும்போது அதுக்கப்புறம் தான் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை அப்டேட்டை பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் கிடையாது. ஓகேங்களா? அதாவது எல்லாராலையும் வந்து அந்த சேனலை வந்து புதுசாக கிரியேட் பண்ண முடியாது. இதில் அவங்களே வந்து அந்த செகண்ட் பேராகிராஃபில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹூ இஸ் இன்க்ளூடட் இன் த பைலட் ப்ரோக்ராம் அப்படின்னு போட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். யூடியூப்பில் வந்து டேட்டான எல்லா சேனலுக்கும் வந்து இந்த பைலட் ப்ரோக்ராம் கிடையாதாங்க. இதில் முக்கியமாக யாருக்கெல்லாம் கிடையாதுன்னா, சேனல் வந்து 3 கார்ப்பரேட் ஸ்டேக் மேலே வாங்கி, அதாவது கார்ப்பரேட் ப்ராப்ளத்தினால உங்கள் சேனல் வந்து டேட்டா இருந்தால் உங்களுக்கு இந்த பைலட் ப்ரோக்ராம்னால சேனல் திரும்ப கிடைக்காது அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து யாரெல்லாம் கிரியேட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டியை மீறி வீடியோ போட்டு, அதாவது பாலிசியை மீறி வீடியோ போட்டு உங்கள் சேனல் டேட்டா இருக்கோ அவங்களாம் திரும்ப கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கிரியேட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு கொடுக்காம பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அது வந்து லிங்க், ஓகேங்களா? அதில் வந்து அவங்க நிறைய விஷயம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நிறைய பாலிசிலாம். அதை யாரெல்லாம் மீறி வீடியோ போட்டு உங்கள் சேனல் போச்சோ உங்களுக்கு வந்து திரும்ப கிடைக்காது. அதுக்கடுத்தது வந்து யாரெல்லாம் உங்கள் சேனலை நீங்களே வந்து டெலீட் பண்ணீங்களோ உங்களுக்கு வந்து திரும்ப உங்கள் சேனல் கிடைக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே மென்ஷனாக இருக்கிற இந்த காரணங்களை தவிர வேறு ஏதாவது காரணத்தால் உங்கள் சேனல் வந்து டேட்டா இருந்தால் அவங்களுக்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் திரும்ப கிடைக்க வாய்ப்பு இருக்குது. திரும்ப கிடைக்குன்னா திரும்ப கிடைக்காதுங்க. நீங்கள் வந்து புதுசாக ஒரு சேனலை கிரியேட் பண்ணுறதுக்காக யூடியூப் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கொடுப்பாங்க. இப்போ யூடியூப்பில் உங்கள் சேனல் டேட் ஆகுதுன்னா அந்த இமெயில் ஐடி வச்சு இதுக்கப்புறம் இன்னொரு புது சேனல் கிரியேட் பண்ண முடியாது. அதுதான் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இதுவரையும் இருந்த ரூல்ஸ். ஆனால் உங்களுக்கு யூடியூப் பைலட் ப்ரோக்ராம்னால உங்களுக்கு அக்சஸ் கிடச்சிதுன்னா, உங்களுக்கு அந்த ப்ரோக்ராம் வந்து ஃபியூச்சர் கிடச்சிதுன்னா, நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த இமெயில் ஐடியிலே ஆல்ரெடி டேட் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த சேனலில் இருந்த இமெயில் ஐடியிலேயே புது சேனல் வந்து அதே நேமில் கூட கிரியேட் பண்ணலாம். ஆல்ரெடி போட்ட வீடியோஸையும் எடுத்து அந்த சேனலில் போஸ்ட் பண்ணலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் பைலட் ப்ரோக்ராமோட யூஸே. ஆனால் யாரெல்லாம் கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் வாங்கி உங்கள் சேனல் டேட் ஆயிடுச்சோ, அதே மாதிரி இந்த கிரியேட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டியை மீறி வீடியோ போட்டு உங்கள் சேனல் டேட் ஆயிடுச்சோ, அடுத்து வந்து நீங்கள் யாரெல்லாம் உங்கள் யூடியூப் சேனலில் டெலிட் பண்ணீங்களோ இந்த 3 பேருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு யூடியூப் பைலட் ப்ரோக்ராம் வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்பீல் பண்ணாலும் வந்து நீங்கள் வந்து யூடியூப் பைலட் ப்ரோக்ராமுக்கு வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு ஸ்டே டியூன்டு அப்படின்னு போட்டிருப்பாங்க. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேங்களா? எதுவும் நம்ம கையில் கிடையாது, சொல்ல முடியாதுங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கூட அந்த கார்ப்பரேட் ப்ராப்ளத்தினால இந்தியா சேனல் கூட திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுக்க கூட அவங்க வந்து பண்ணலாம். ஏன்னா இதுவே நம்ம எதிர்பார்க்கல, அதுவே வந்துடுச்சு. அப்போ இதுக்கப்புறம் வந்து அவங்க ஏதாவது அப்டேட் கூட கொடுக்கலாம், சொல்ல முடியாது. ஆனால் நம்ம அதுவரை வெயிட் பண்ணி தான் பார்க்கணுங்க. ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் இப்போ தான் இந்த இந்த பைலட் ப்ரோக்ராம் வந்திருக்கு. இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒருக்கா சேனல் கொடுத்துட்டு வராங்க. இது எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஓகேங்களா? நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேங்களா? அது வந்து பெரிய பெரிய யூடியூப்லேருந்து ஃபஸ்ட்டு பழைய யூடியூப்லாம் கொடுத்துட்டே வருவாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன யூடியூப்லாம் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதனால் வெயிட் பண்ணி பாருங்கள். எனக்கு ஏதாவது அப்டேட் கிடைச்சாலும் நான் வந்து கண்டிப்பாக சேனலில் வீடியோ போடுறேன். யாரெல்லாம் இந்த யூடியூப் பைலட் ப்ரோக்ராம் பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுமோ அப்படின்னு நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோ லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்ட போய் செக் பண்ணி பாருங்கள். யாரெல்லாம் இந்த யூடியூப் பைலட் ப்ரோக்ராம் வந்து கிடைச்சிருக்கு, யாரெல்லாம் கிடைக்கல, அதை வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அது கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் வந்து நீங்கள் சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.